வணக்கம். ஒரு டீம் இல்லனா ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு செயல்திறன் அதாவது எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த எஃபிஷியன்சிய வெறும் பேச்சோட நிறுத்திக்காம அது எப்படி கரெக்டா அளக்கிறது, இன்னும் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்றதுன்னு சில முக்கியமான குறிகாட்டுகளை வச்சு தெளிவா பார்க்க போறோம். உங்க டீம் சும்மா பிஸியா இருக்காங்களா இல்ல உண்மையிலே ப்ரொடக்டிவா இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிஸியா இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்கிறது முக்கியம் இல்ல, சரியான வேலைய சரியா செய்யணும். அப்போ நம்ம போடுற உழைப்புக்கு சரியான ரிசல்ட் கிடைக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ செயல்திறன் அதாவது எஃபிஷியன்சினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா கம்மியான நேரத்துல கம்மியான செலவுல எப்படி அதிக வேலைய முடிக்கிறதுங்கிறது தான். சரி, இதை எப்படி அளக்கிறது? அதுக்கு தான் நமக்கு KPI அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் உதவுது. இது எப்படின்னா ஒரு கார்ல இருக்கிற டேஷ்போர்டு மாதிரி தான். அது எப்படி ஸ்பீடு, பெட்ரோல் லெவல் எல்லாத்தையும் காட்டுதோ அதே மாதிரி KPIகள் உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு காட்டுற முக்கியமான மீட்டர்ஸ். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல செயல்திறன்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நம்ம நோக்கத்துக்கு ஏத்தா மாதிரி சரியான மெட்ரிக்ஸை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். கிடைச்ச டேட்டாவை வச்சு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, கடைசியா எப்படி தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கிறது, இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டெப்குள்ள போலாம். எதையாவது அளக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம், நம்மளோட கோல் என்னன்னு ரொம்ப தெளிவா இருக்கணும் இல்லையா? ஒரு டெஸ்டினேஷனே தெரியாம பயணத்தை ஆரம்பிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால நம்மளோட ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி. உங்க இலக்கை தெளிவுபடுத்த நீங்க ரெண்டு கேள்விதான் கேட்கணும். ஒன்னு, உங்க நோக்கம் என்ன? அதாவது செலவு குறைக்கணுமா இல்ல ஒர்க் ஃப்ளோவை இன்னும் ஸ்மூத் ஆக்கணுமா? ரெண்டாவது, எதை அளக்க போறீங்க? ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டையா இல்ல ஒரு முழு ப்ராசஸையுமேவா? இந்த 2 கேள்விக்கான பதில் கிடைச்சிடா போதும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிடைச்சிரும். சரி, நம்ம நோக்கம் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். அடுத்தது என்ன? அதை அளக்கிறதுக்கு சரியான டூல்ஸ் அதாவது KPIs செலக்ட் பண்ணணும். இது ஒரு டூல் கிட் மாதிரி தாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு சரியான KPI இருக்கு. அதை நாம கரெக்டா செலக்ட் பண்ணணும். வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆபரேஷனல் KPIக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் டாஸ்க் கம்ப்ளீஷன் ரேட். அதாவது நீங்க பிளான் பண்ண டாஸ்க்ல எத்தனை சதவீதம் டைமுக்கு முடிஞ்சிருக்குன்னு பாக்குறது. இந்த பர்சன்டேஜ் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? உங்க டீம் சூப்பரா வேலை செய்யுது, டெட்லைனை மதிக்கிறாங்க, நீங்க போட்ட பிளானிங்கும் பக்காவா இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இப்படி ஒரு சார்ட்டா பார்க்கும்போது விஷயம் டக்குன்னு புரியுது இல்லையா? வெறும் நம்பரா சொல்றதை விட இது ரொம்ப கிளியரா இருக்கு. 85% டாஸ்க் டைமுக்கு முடிஞ்சிருக்கு. இது சூப்பர் தான். ஆனா நம்ம கவனம் எங்க போகணும் தெரியுமா? அந்த 15% தாமதம் மேலதான். அது ஏன் லேட் ஆச்சு, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணா அடுத்த தடவை இன்னும் பெட்டரா பண்ணலாம். அங்கதான் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பே இருக்கு. ஓகே, இப்போ ஃபினான்ஸ் சைட்ல இருந்து ஒரு KPI பார்க்கலாம். காஸ்ட் பர் யூனிட். சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா அந்த ஒரு பொருளை செய்யறதுக்கு உங்களுக்கு மொத்தமா எவ்வளோ செலவாகுதுங்கிறது தான் இது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக். இந்த நம்பர் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது, உங்க லாபமும் அதிகமாகும். எந்த ஒரு கம்பெனிக்கும் மிகப்பெரிய சொத்து அவங்களோட ஊழியர்கள் தான். அவங்களோட செயல்திறனையும் நம்மளால அளக்க முடியும். அதுக்கு ஒரு KPI தான் அவுட்புட் பர் எம்ப்ளாயி. அதாவது ஒருத்தர் எவ்வளோ ப்ரொடக்டிவா இருக்காங்கன்னு பாக்குறது. இதை வச்சு டீம்ல ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸையும் புரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இல்லைன்னா ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். டேட்டாவையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனா அதோட வேலை முடிஞ்சிடல. சொல்லப்போனா பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். உண்மையான மேஜிக் எங்க இருக்குன்னா அந்த டேட்டாவை வச்சு நாம எடுக்க போற முடிவுகள்ல தான் இருக்கு. நம்பர்ஸ் மட்டுமே கதைய சொல்லாது, ஆனா எங்க கேள்விகள் கேட்கணும்னு கரெக்டா கை காட்டும். இந்த ஆக்ஷன் சைக்கிள பாருங்க. இது தான் டேட்டாவை செயலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு சிம்பிளான வழி. ஸ்டெப் 1, உங்க KPIகளை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுங்க. ஸ்டெப் 2, எங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸ்டெப் 3, அதை சரி செய்யறதுக்கு கான்கிரீட்டா ஆக்ஷன் எடுங்க. ஒரு புது டூல் யூஸ் பண்ணலாம், இல்லனா ப்ராசஸே மாத்தலாம். கடைசியா ஸ்டெப் 4, நீங்க எடுத்த ஆக்ஷனால எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு மறுபடியும் அதே KPI வச்சு அளந்து பாருங்க. இது ஒரு தொடர்ச்சியான சைக்கிள். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இப்போ நம்ம கையில இருக்கு. மொத்தத்துல இந்த முழு விஷயத்தையும் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா சுருக்கிடலாம். 1, உங்க கோல் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. 2, எது முக்கியமோ அதை மட்டும் அளவிடுங்க. 3, கிடைச்ச டேட்டாவை வச்சு ஆக்ஷன் எடுங்க.
அவ்வளவுதான். இந்த சைக்கிளை நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விடுறேன். உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸை சரியா பிரதிபலிக்கிற, இன்னும் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை காட்டுற அந்த சரியான கேபிஐகள் எது? யோசிச்சு பாருங்க. உங்க செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கான பயணத்தை இன்னிக்கே தொடங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.